ஸோ இந்த 99 rupees 199 rupeesக்கு நிறைய ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். இது சொன்னாதான் அட்டென்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு தெரியும். அதுக்காக சில விஷயம் சொல்லுவாங்க. அவங்க என்னன்னு தெரியாம வராங்க. அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி இந்த இதை கோர்ஸ் பண்ணுங்க, ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், 20 LPA 30 LPA போய் சொல்லி பண்றாங்க. when you eat something like if you don't run or if you don't burn it, it stores as a fat. அதே மாதிரி நம்ம கத்துக்கிறத வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணனா it stores as a fat in the brain. Hi Hemanand. ஸோ 2025ல வந்துட்டு நிறைய புது புது பஸ்வேர்ட்ஸ் வந்து இருக்கு. AI, டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ்ல. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அப்டேட் ஆகிட்டு இருக்கணுமா? லைக் எது which one is enough for someone who's coming new to this domain? உங்களுடைய தாட்ஸ் என்ன? See, எந்த பஸ்வேர்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து let's not buy the bus. பொறுமையா ரிசர்ச் பண்ணும். எதுவா இருந்தாலும் சரி. இப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஏஜென்ட்ஸ் வந்துட்டு உங்க ஒர்க் எல்லாம் எடுத்துன்னு சொல்லுவாங்க. திடீர்னு வந்து டெவின் ஒன்று வந்துச்சு, வந்து உங்க சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் எல்லாம் போயிடுன்னு சொன்னாங்க. ஆனா ஆச்சா இல்ல. ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். இது சொன்னாதான் அட்டென்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு தெரியும். அதுக்காக சில விஷயம் சொல்லுவாங்க. இந்த டெவின் AI வந்துருச்சு, நெக்ஸ்ட் 6 மாசத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப்லாம் காலி, டேட்டா அனலிஸ்ட் ஜாப்லாம் காலின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் நம்ம பார்ப்போம். அதுக்காக தான் சொல்றது. ஆனா அதுக்கு அதை நம்ம அப்படி வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கூடாது. ஸோ ஓகே சொல்றாங்க, அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ஒரு 10 வீடியோ பார்க்கணும், ஒரு வீடியோ 2 வீடியோ மட்டும் பார்க்க கூடாது. அப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து தம்ப்நெயில்ஸ், இந்த கிளிக் பைட் தம்ப்நெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் உள்ள வராங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு மினிமம் ஸ்கில் செட்டோடு உள்ள வருவாங்க, பிரச்சனை இல்லை. பட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்ரெடி உள்ள இருப்பாங்க, 2 years 4 years எக்ஸ்பீரியன்ஸோட. அவங்க இந்த கான்ஸ்டன்ட்லி எவால்விங் டொமைன்ல சஸ்டெயின் ஆகணும்னா என்ன அப்ஸ்கில் பண்ணணும்? ஃப்ரெஷர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா வந்து ஓகே எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் வந்து இது மட்டும் பண்ணா போதும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க. எல்லாருமே இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஆனா ஃப்ரெஷர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் கான்ஸ்டன்டா கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ த லேர்னிங் ரேட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் வர்சஸ் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அது வந்து அவங்க அட்வான்டேஜா யூஸ் பண்ணும். அதை யூஸ் பண்ணிட்டு டெய்லி ஏதாச்சும் ஒன்று புதுசாக கத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் அதை கத்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் அப்ளையும் பண்ணும். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி லைக் when you eat something like if you don't run or if you don't burn it, it stores as a fat. அதே மாதிரி நம்ம கத்துக்கிறத வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணனா it stores as a fat in the brain. It is not useful. Perfect. ஸோ உள்ள இருக்கிற டேட்டா ப்ரொஃபஷனல்ஸ் சொன்னீங்க, நான் டேட்டா ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, நான் அனாலிட்டிக்ஸ்குள்ள வரணும்ட்டு அந்த கெரியர் டிரான்சிஷனுக்காக. ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்ற ஃபியூ டிப்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா வந்து லைக் இஃப் தேர் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் சம் கம்பெனி, அவங்க அந்த கம்பெனியில் இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணி அனாலிட்டிக்ஸ் கற்றுக்க பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ அவங்க டொமைன் நாலேஜ் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அ பர்சன் ஹூஸ் ஒர்க்கிங் இன் தி மேனுஃபேக்சரிங். அவர் வந்து அந்த கம்பெனியில் அந்த மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக இருக்க டேட்டால ஒர்க் பண்ணி அதுல இருந்து டிரான்சிஷன் பண்ணணும். பிகாஸ் வித்வுட் டொமைன் நாலேஜ் தேர் இஸ் நத்திங். யூ நீட் டு ஹேவ் சம் டொமைன் நாலேஜ். ஓகே. அவங்க இருக்கிற டொமைனை அவங்க லெவரேஜ் பண்ண பார்த்துக்கணும். ஓகே. Next is a question related to networking. For நம்மளோட Chennai data circle, it's a networking platform. So we strongly emphasize that networking is very very important. Networking பத்தி உங்களுடைய thoughts என்ன? See, networking is the most important thing right now because வந்து இப்போ இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா வந்து நிறைய ஆன்லைன்ல நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். So you can do online networking also. So join the Discord server. You know, a lot of things are happening. You know, you guys are doing Chennai data circle is there. You are doing Indian data club. A lot of clubs are there. And there is also this Hyderabad data club. All these things are there. Just join them and try to make friends online because these are like-minded people. Exactly. Or the networking பண்ண வரேன், நான் already mind fix பண்ணிட்டேன், நான் friends make பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. So அவங்களோட friends, like you getting into a friendship with them is going to be a lot easier. Indeed. And there is that icebreaker thing won't be there. Exactly. So there are many edutech companies and Codebasics is one of them. But உங்கள ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த ஆன்லைன் credibility, LinkedIn optimization இத பத்தி நிறைய பேசுவீங்க. So few thoughts about that. See, again, there are 2 parts of the thing. One is like learning the skill. Other thing is like showing the skill. Exactly. So a lot of us traditionally focus only on learning the skill, right? Okay. So think about our schools, think about our colleges. We always focus on learning the skills and showing it on a paper, which is a personal, private thing between you and your invigilator and the person who's correcting the paper. It's not going to use. So that's when you have to show your skill. You know, rather than having a resume. வீட்டில் வந்து அதாவது ஒரு let's imagine a scenario. You have a resume. அது வந்து யூ ஹேவ் என்ன பேப்பர் உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்குது. அதை வந்து உங்கள் தெருவிலே ஒரு ஹைரிங் மேனேஜர் இருந்தாலும் அவருக்குமே கூட தெரியாது. ஆமாம், அவர் பாட்டுக்கு இருப்பார், நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க. அதே ரெஸ்யூமே அதே ஒர்க்கை இஃப் யூ புட் ஆன் லிங்க்டின், இப்போ நியூயார்க்கில் ஒரு ஹைரிங் மேனேஜர் இருந்தாலும் he can also see your work. He can hire you for a part-time job, seeing your work. That is a concept. You have to project your work. You are like a broadcasting channel, projecting your work, and you're getting inbound leads for jobs rather than applying for jobs. That is the idea. Perfect. So now we will move to the personalized questions for you. So forget that. So your all-time favorite BI tool? Power BI. Any reason? See, that's அதுதான் எனக்கு சோறு போட்ட சாமி. அதுதான் ஒரு மெயின் ரீசன். எனக்கும் அதான், எங்க எல்லாருக்கும் அதான். So I have started with Power BI and I started with Excel. Okay. And from there the Power BI is very very new, very very young, and I started with that and I grew along with Power BI. So Power BI is very personal to me. Super. So Excel or Google Sheets? Excel, of course.
Any few words about that? See, Excel is much more. Google Sheets is more like cloud based. Okay. But Excel, when you look at the features, right? Excel has more features, is what I believe. Okay. Due to the features. Yeah, it's Power Query and all, right? Like it's very native to Excel. Yeah, you don't have things like that in spreadsheets. And big proximity to Power BI. Yeah. Sure. Excel and Power BI works together really well. Okay. So code basics பத்தி நான் சொன்னேன். இன்னொரு ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த ஸ்கேம் அவேர்னஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த 99 rupees 199 rupeesக்கு நிறைய ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Have you tried it? No, I will. I've tried it to see what kind of scams they do so that we can do some research. அதுக்காக நான் பண்ணிருக்கேன். Okay. ஆனா வந்து எல்லாமே வந்து ஒரு மேஜர் scam is happening just to use the FOMO of the people. Exactly. And அவங்களோட பயமுறுத்தி இது நீங்க பண்ணாதான் உங்க லைஃப் செட் ஆகும். இது பண்ணலனா நீங்க வேஸ்டா போயிடுவீங்க. ஏன்னா இப்போ நிறைய vulnerable aspirants இருக்காங்க. We really care about them. அவங்களுக்கு என்ன the way we see as code basics எல்லாரும் எப்படி பார்ப்போம்னா அவங்க வந்து ஒரு தவழ்ந்த ஒரு குழந்தை மாதிரி. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது. So you won't lift them and throw away, right? That's what these scammers are doing. ஸோ வராங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியாம வராங்க அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி இந்த இதை கோர்ஸ் பண்ணுங்க ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் 20 LP 30 LP போய் சொல்லி பண்றாங்க. I think that's one of the biggest sins I see and we wanted to stop that. We don't want this innocent humble aspirants to get into this trap. That is our main objective. And thanks for that social responsibility which Codebasics has. So next ungalukana question like Hyderabad biryani or Namur Chennai biryani? I have become a vegetarian in the last 4 years. But 4 வருஷத்துக்கு முன்னாடி போனா I will say Chennai biryani. Okay. Yeah. Thank you so much. Thank you. Yeah. Thank you. Yeah.